நியூசிலாந்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நேரில் வந்து வரவேற்றார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 குடும்பங்களில் 31 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி. சாந்தி என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான கருணை தொகையை வழங்கினார் முதல்வர் விஜய். அரசு பள்ளியில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட கரூர் நிகழ்ச்சி. ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் மீண்டும் குழந்தைகளை குறிவைக்க முயற்சிக்கிறீர்களா என நயினார் நாகேந்திரன் கேள்வி. மது அரக்கனை ஒழிக்க ஒன்றிணைவோம், தமிழகத்தை காப்போம். வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை அழைப்பு. தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க ஹைகோர்ட் தடை. தேர்தல் வழக்கு முடியும் முன்பு இடைத்தேர்தல் நடத்தினால் அரசியல் சாசன பிரச்சினை எழும் என நீதிபதிகள் கருத்து. அமர்நாத் கோயிலில் 5 நாட்களில் உருகிய பனிலிங்கம். இமயமலையின் காலநிலை மாற்றத்தால் பக்தர்கள் அதிர்ச்சி. என் சொந்த நாட்டில்தான் எனது உயிர் பிரிய வேண்டும். டிசம்பரில் வங்கதேசம் திரும்புவதாக ஷேக் ஹசீனா உருக்கம்.